மைக் இல்லையா? இதான் இது யூடியூபுக்கு இப்போ எடுக்காது, நான் எடிட் பண்ணிடுவேன். யூடியூப்பில் போடுறீங்களா? ஆமாம் போடுறேன். அவன் தான் கேமராமேன் வந்தான் இல்லை. ஓகே ஓகே. அவங்க பாடும்போது மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, மனிதரானும் திருமகனின் அன்னையை பெற்றெடுக்கும் பேரருளை புனிதர்களான சுவைக்கின் அண்ணாவுக்கு அளித்தீரே. அதனால் மக்களுக்கு வாக்களித்த மீட்பை அவர்களின் வேண்டலால் எங்களுக்கு தந்தருள்வீராக. உமோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திரு மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீ எழுந்து மலைகளுக்கு முன்னிலையில் உன் வழக்கை சொல். குன்றுகள் உன் குரல் ஒலியை கேட்கட்டும். மலைகளே, மண்ணுலகின் நிலையான அடிமை தலங்களே,
ஆண்டவரின் வழக்கை கேளுங்கள். ஆண்டவருக்கு தம் மக்களோடு வழக்கு ஒன்று உண்டு. இஸ்ரவேலோடு அவர் வாதாடப் போகிறார். என் மக்களே, நான் உங்களுக்கு என்ன செய்தேன்? எதில் நான் உங்களை துயரடைய செய்தேன்? எனக்கு மறுமொழி கூறுங்கள். நான் உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்தேன். அடிமைத்தன வீட்டிலிருந்து மீட்டு வந்தேன். உங்களுக்கு முன்பாக மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் அனுப்பி வைத்தேன். ஆண்டவரின் திருமுன் வரும்போது உன்னதராகிய கடவுளாகிய அவருக்கு எதை கொண்டு வந்து பணிந்து நிற்பேன்? எலி பலிகளோடும் ஒரு வயது கன்றுகளோடும் அவர் முன்னிலையில் வர வேண்டுமா? ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கிடாய்கள், மேலும் பல்லாயிரக்கணக்கான ஆறுகளாய் பெருக்கெடுத்து ஓடும் என்னை மேலும் ஆண்டவர் விருப்பம் கொள்வாரோ? என் குற்றத்தை அகற்ற என் தலைப்பிள்ளையையும் என் பாவத்தை போக்க நான் பெற்ற குழந்தையும் பலி கொடுக்க வேண்டுமா? ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கிறாரே. நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள். வான்வெளி அவரது நீதியை எடுத்தியமும், ஏனெனில் கடவுள் தாமே நீதிபதியார் வருகின்றார். நீங்கள் கொண்டு வரும் பணிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் நாட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா.
புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 4, இறை வசனங்கள் 1 முதல் 9 முடிய. இயேசு மீண்டும் கடலோரத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். மாபெரும் மக்கள் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடி வரவே அவர் கடலில் நின்ற ஒரு படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் இருந்தனர். அவர் ஓமைகள் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார். அவர் அவர்களுக்கு கற்பித்தது, இதோ கேளுங்கள். விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை தின்றுவிட்டன. வேறு சில விதைகள் மண் மிகுதியாக இல்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறு இல்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளிடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை. ஆனால் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை முளைத்து வளர்ந்து சில 30 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 100 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 4 இறைவசனம் 12. இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய வழிபாடும் வாசகங்களும் நமக்கு விடுக்கும் அழைப்பு என்னவென்றால், இறை வார்த்தையின்படி வாழும் பொழுதுதான் நாம் இறை நம்பிக்கையில் வளர முடியும். இறை நம்பிக்கையில் வளரும்போதுதான் அன்னை கன்னிமரியாளை போன்று ஆண்டவரின் திருவுளத்தை நிறைவேற்ற முடியும். இதற்கெல்லாம் அடித்தளமும் ஆணிவேரும் இவருடைய தந்தையும் தாயும் தான். நீங்கள் எல்லாரும் கிரிக்கெட் பார்ப்பீங்களா? கிரிக்கெட் பார்ப்பீங்களா, பார்க்க மாட்டீங்களா? போன வருஷம் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சு. பெண்களுக்கான உலகக்கோப்பை நடந்தது. அதில் யார் ஒரு பெண்மணி அதிக ரன் அடித்தாங்களே, யார் அடித்தா? கரெக்டு. யார்? வெரி குட், ஜெமிமா ரோட்ரிக்ஸ். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவர் ஒரு கிறிஸ்தவர், மகளிர் அணியை சேர்ந்தவர், உலகக்கோப்பை வாங்குவதற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர். அவர் கிறிஸ்தவர் என்பதற்காக அவரை மேட்ச்சில் எடுக்கவே இல்லை, ட்ராப் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவருடைய திறமையின் காரணமாக வேறு வழியே இல்லாமல் அவர் மேட்ச்சில் எடுக்க வேண்டியதாகி போச்சு. வேர்ல்டு கப்லேயும் எடுத்தாங்க, ஆனால் மேட்ச்சில் சேர்க்க மாட்டாங்க, வெளியிலே உட்கார வச்சுருவாங்க. செமிஃபைனல் மேட்ச் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும். ஆஸ்திரேலியா அணி 338 ரன் அடிச்சிருவாங்க. இந்தியா எவ்வளோ ரன் அடித்தா வின்னு? 339 ரன் அடிக்கணும். ஒரு ரன்னு கூட அடித்தா தான் வின் பண்ணலாம். சிறப்பாக விளையாண்டார்கள். அதுவும் குறிப்பாக இந்திய அணியை சேர்ந்த இந்த ஜெமிமா ரோட்ரிக்ஸ் மிக சிறப்பாக விளையாண்டார்கள். 134 பந்துகளிலே
127 ரன்கள் அடித்தார்கள். அதனால்தான் இந்தியா அரையிறுதியில் வெற்றி பெற்று ஃபைனலுக்கு போனாங்க. ஃபைனல்லையும் கப்பு வாங்க. இந்த மேட்ச் முடிஞ்சிச்சு. செமிஃபைனல் மேட்ச் முடிஞ்சது பிறகு செய்தியாளர் அந்த ஜெமிமா ரொட்ரிக்ஸை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக விளையாண்டீர்கள். இந்த விளையாடுவதற்கு உங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்தது யார் என்று கேட்டபோது ஜெமிமா ரொட்ரிக்ஸ் அத்தனை பேர் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த ஸ்டேடியத்தில் பல லட்சம் பேர் உட்கார்ந்துருந்தாங்க. அந்த மேட்சை பல கோடி பேர் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, இதற்கு காரணம் ஜீசஸ் அப்படின்னாங்க. யார்? இயேசு அப்படின்னாங்க. அந்த செய்தியாளர் மீண்டும் அந்த ஜெமிமா ரொட்ரிக்ஸை பார்த்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் விளையாடும் போது ஏதோ வாயில் முனவிக்கிட்டே இருந்தீங்களே, ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே, என்ன தான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த ஜெமிமா ரொட்ரிக்ஸ் சொல்கிறாங்க, நான் வேறு எதுவும் சொல்லலை, பைபிள் உள்ள இறை வார்த்தையை சொன்னேன். விடுதலை பயண புத்தகம் 14வது அதிகாரம் 13-14 நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். என்னென்னா, அஞ்சாதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ அமைதியாக இரு, நான் உனக்காக போரிடுவேன் என்ற இந்த இறை வார்த்தையை தான் நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஏன்னா நீங்கள் அந்த மேட்ச் நான் பார்த்தேன். அவங்க விளையாடையில் ரொம்ப டயர்டாகிடுவாங்க. 100 ரன் அடிக்கும் போதெல்லாம் அவங்கள பேட்டை பிடிக்கிறதா வேண்டாமான்னு அந்த யோசனையில் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அவங்க அடித்து வின் பண்ண பிறகு அந்த உத்வேகம் தெரியும். அவங்க சொன்ன வார்த்தை, நான் இந்த வெற்றியை பெறவில்லை, மாறாக கடவுள்தான் எனக்கு இந்த வெற்றியை கொடுத்தார். இறை வார்த்தை தான் எனக்கு இந்த ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்தது என்று சொன்னார்கள். இப்போ பார்க்குறோம், நமக்கு நம்முடைய சட்டசபை சபாநாயகர் யார்? ஜேசிடி பிரபாகர். நீங்கள் எல்லோரும் அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு 55 நிமிடம் ஒரு பேட்டி கொடுத்துருப்பார். அந்த பேட்டியில் ரொம்ப அருமையாக பேசியிருப்பார். அவர் இந்த அளவுக்கு சட்டசபை சபாநாயகராக உயர்வதற்கு எது உங்களுக்கு உந்து சக்தியாக இருந்தது என்று கேட்டால் அவர் சொல்கிறார், இறை வார்த்தை. இறை வார்த்தை தான் என்னை இந்த அளவுக்கு வளர்த்தெடுத்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக நான் மறைக்கல்விக்கு செல்லும்போது மறைக்கல்வி ஆசிரியர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த நன்னெறி கதைகள், அதிலும் குறிப்பாக திருவிவிலியத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த கதைகள் தான் என்னை எந்த அளவுக்கு வளர்த்தெடுத்திருக்கிறது. நான் யாரிடமும் லஞ்சம் வாங்குவது கிடையாது. நான் என்னுடைய வாழ்வை நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறார், நான் பைபிள் யாராருக்கெல்லாம் பைபிள் தேவைப்படுதோ அவங்களுக்கு இலவசமாக திருவிவிலியத்தை பேருந்துகளில் சென்று கொடுத்திருக்கிறேன். கடற்கரை சாலையில் அந்த பீச்சில் போய் கொடுத்திருக்கிறேன். இப்படியாக இந்த இறை வார்த்தை தான் என்னை உயர்த்தி இருக்கிறது என்று சொன்னார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளிலும் கூர்மையானது என்று இவர்களுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய வாழ்விலும் எப்பொழுதெல்லாம் இந்த இறை வார்த்தையை வாசித்து தியானித்து அதன்படி வாழ்கின்றோமோ அப்பொழுது இவர்களுடைய வாழ்வை போன்றும் நம்முடைய வாழ்வும் உயரும் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. நாம் நம்முடைய பங்கின் பாதுகாவலியாகிய புனித அன்னம்மாளின் திருவிழாவை கொண்டாடுவதற்காக நவநாள் எடுத்து பல காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். அவரிடமிருந்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து நான் தியானித்து கொண்டிருந்த போது எனக்குள்ளாக எழுந்த ஒரு நிகழ்வு தான்.
அவர் அன்னை கன்னிமரியாளை எப்படி இறை திருவுளத்திற்கு பணிய வைத்திருக்க முடியும்? அன்னை கன்னிமரியாள் சொல்லுவாங்க, லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 38வது இறைவசனத்தில், நான் ஆண்டவரின் அடிமை, முது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று அந்த இறை திருவுளத்திற்கு தன்னை கீழ்ப்படிய வைத்தது எது என்றால் அவருடைய தாயினுடைய வளர்ப்பு, தந்தையினுடைய வளர்ப்பு. இதுதான் அவருடைய வாழ்வை மாற்றியிருக்க வேண்டும். இறை திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு அதுதான் உந்து சக்தியாக இருந்திருக்க வேண்டும். இது அன்னை கன்னிமரியாளுக்கு மட்டுமல்ல, நாம் பல்வேறு புனிதர்களுடைய வாழ்வையும் பார்க்கின்றோம். சாதாரண மனிதர்களாகிய இந்த புனிதர்கள் எல்லாரும் புனிதர்களாக உருமாறினார்கள் என்றால் அதற்கெல்லாம் காரணம் எது என்றால் ஆண்டவருடைய வார்த்தை தான். ஒரு சில புனிதர்களுடைய வாழ்வை பற்றி பார்ப்போம். உதாரணமாக புனித பிரான்சிஸ் அசிசியார், அவருடைய வாழ்வை கவர்ந்த வார்த்தை எது என்றால் மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் இறைவசனம் 9 முதல் 10 முடிய உள்ள இறை வார்த்தை தான். பொன்னோ வெள்ளியோ செப்பு காசோ எதையும் நீ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். இந்த வார்த்தை தான். அவர் ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர். இந்த வார்த்தை அவருடைய வாழ்வை கவருகிறது. எனவே இந்த பிரபஞ்சம் முழுவதையும் அவர் என்னுடைய சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொண்டு அந்த அளவுக்கு ஒரு புனிதமிக்க வாழ்க்கை வாழ்ந்தார். அதே போன்று புனித சவேரியாருடைய வாழ்வை பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 26வது இறைவசனம், ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் வாழ்வை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்ற இந்த இறை வார்த்தையை புனித இஞ்ஞாசியார் அவரிடம் அடிக்கடி சொன்னதன் பயனாக அவருடைய வாழ்வே மாறியது. அவருடைய கனவு என்ன? அவர் ஒரு பேராசிரியராக வேண்டும் என்று அதற்காக பாடுபட்டு உழைத்து கொண்டிருந்தார். ஆனால் இறை வார்த்தை தான் அவருடைய வாழ்வை மாற்றியது. அதிலும் குறிப்பாக அவர் தன்னுடைய நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வந்து இந்தியாவில் அதிலும் குறிப்பாக நம்முடைய பகுதிகளுக்கு வந்து அவர் ஆற்றிய நற்செய்தி பணியாளர்கள் தான் இன்று பலரும் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று புனித அன்னை தெரசாள், இவருடைய வாழ்வை பார்க்கும் பொழுது மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 40வது இறைவசனம் தொடுகிறது. சிறிய என் சகோதர சகோதரிகளுக்கு செய்வதெல்லாம் எனக்கே செய்கிறீர்கள் என்ற இந்த இறை வார்த்தை அவருடைய வாழ்வை தொடுகின்றது. எனவே அழைத்தலுக்குள்ளாக ஒரு அழைத்தலை உணர்ந்து அவர் அங்கே இருந்த தொழுநோயாளர்களுக்கும் பெற்றோர்களால் அல்லது பிள்ளைகளால் உதறி தள்ளப்பட்ட அந்த நல் உள்ளங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்றவர் புனித அன்னை தெரசாள். அதே போன்று புனித அகஸ்தினாருடைய வாழ்வை பார்க்கின்றோம். புனித அகஸ்தினார், அவருடைய வாழ்வு ஒரு வித்தியாசமான வாழ்வு, பாவம் நிறைந்த வாழ்வு. அவருடைய தொடக்க கால வாழ்வை பார்த்தோம் என்றால் நம்மை விட ஒரு ஒழுக்கக்கேடான வாழ்வுதான் வாழ்ந்தார். இருப்பினும் அவருடைய வாழ்வை மாற்றியது எது என்றால் ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 13 இறைவசனம் 13-14 வாசித்தோம் என்றால், நீர் கிறிஸ்துவை அணிந்து கொள், இருளில் நடப்பதை போன்று நடக்காதே என்ற இந்த இறை வார்த்தை அவருடைய வாழ்வை தொடுகின்றது. எனவே அவர் தன்னுடைய வாழ்வை மாற்றிக்கொண்டு ஒரு புனிதராக உயர்த்தப்பட்டார். அதே போன்று புனித வனத்து அந்தோனியாரை கவர்ந்த வார்த்தை எது என்றால் மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரம் இறைவசனம் 21, நீர் நிறைவுள்ளவராக வாழ விரும்பினால் நீர் போய் உமக்குள்ள யாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு பின்பு வந்து என்னை பின் செல் என்கின்ற இந்த இறை வார்த்தை தான் அவருடைய வாழ்வை தொடுகின்றது. அவர் ஒரு பெரிய செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர். அவருக்கு எத்தனை ஏக்கர்னா அவருடைய செல்வம் 300 ஏக்கர். இவர் என்ன பண்ணுறார், ஒரு நாள் திருப்பலிக்கு போகிறாரு. அப்போது இந்த இறை வார்த்தை வாசிக்கப்படுகின்றது. மத்தேயு 19:21, நீர் நிறைவுள்ளவராக வாழ விரும்பினால் நீர் போய் உமக்குள்ளே யாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடும். இந்த இறை வார்த்தையை பின்பற்றி தமக்குள்ளே எல்லா சொத்துக்களையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு ஆண்டவரை பின்பற்றியதனால்தான் நாம் அவரை பற்றி இன்றளவும் பேசி கொண்டிருக்கிறோம், அவருடைய பரிந்துரையை நாடிக்கொண்டிருக்கின்றோம். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே,
நம்முடைய வாழ்வையும் மாற்றக்கூடியது எது என்றால் இந்த இறை வார்த்தை தான். நாம் இந்த இறை வார்த்தையை கேட்டுவிட்டு ஏதோ வெறுமனே இப்போ எல்லாம் நீங்களாம் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, ஏன் இந்த வெட்டுறாப்புல பிளேடு போடுறாப்புல சீக்கிரம் முடிச்சாருன்னா நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு வீட்டில் போய் நல்லா சீரியல் பார்க்கலாம், அல்லது மற்ற வேலைகளை பார்க்கலாம், இல்லை இங்கே உட்காந்துக்கிட்டே ஏதோ பேசிக்கிட்டு இருக்கார் அப்படின்ட்டு நீங்கள் உங்களுடைய சிந்தனையெல்லாம் எங்கே இருக்கும், வேற எங்கேயாவது இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாம் என்ன இறை வார்த்தையை கேட்கவில்லை. ஒரு சிலர்லாம் பார்த்தோம்னா நல்ல பாவம், நீங்கள்லாம் வயல் வேலைக்கு போயிருப்பீங்க, அல்லது மற்ற வேலைகளுக்கு போயிருப்பீங்க, இல்லைன்னா டயர்டாகி ஒரு சிலர் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. இங்கேருந்து பார்த்தா எனக்கு தெரியுது. அப்போ இறை வார்த்தையின் மீது நாம் எந்த அளவுக்கு தாகம் கொண்டுள்ளோம்? எத்தனை பேர் நான் டெய்லி இறை வார்த்தையை வாசிக்கிறோம் ஃபாதர் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. ஒரு வாட்டியாவது நான் பைபிள் முழுவதும் வாசிச்சிருக்கேன் ஃபாதர்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. யாருமே இல்லையா? நம்முடைய வாழ்வையும் இந்த இறை வார்த்தை தொட வேண்டும். அப்பொழுதுதான் சாதாரண மனிதர்களாகிய இந்த புனிதர்கள் எல்லாம் உருமாற்றம் பெற்றார்கள் என்றால் நம்முடைய வாழ்வும் உருமாற்றம் பெறும். எனவே இந்த ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து தியானிக்க வேண்டும். எனவே தான் யோசுவா புத்தகம் 1வது அதிகாரம் இறைவசனம் 7 முதல் உள்ள இறைவாக்கியங்களிலே வாசித்தோம் என்றால் அங்கே யோசுவாவிடம் ஆண்டவர் இப்படியாக சொல்வார், மோசே உனக்கு கட்டளையிட்ட அந்த திருச்சட்டங்களை கடைபிடி, அதை கடைபிடிப்பதில் நீ கருத்தாயிரு, அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன், நீ தொடுவதையெல்லாம் நான் வெற்றி பெற செய்வேன் என்று சொல்வார். திருப்பாடல் 1 அழகாக சொல்கிறது, நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர், ஆண்டவருடைய திருச்சட்டத்தை அள்ளும் பகலும் சிந்திக்கிறவர், ஆண்டவருடைய திருச்சட்டத்தை அள்ளும் பகலும் சிந்திக்கிறவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். எனவே நாம் 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் 100 மடங்காகவும் நம்முடைய வாழ்விலே வெற்றியை பெற வேண்டும் என்றால், பிறருக்கு கனியை கொடுக்க வேண்டும் என்றால் அது ஆண்டவருடைய வார்த்தையால் தான் முடியும். இந்த ஆண்டவருடைய வார்த்தையை புனித சுவைக்கின் அன்னமாலும் அவருடைய பிள்ளையாகிய அன்னை கன்னிமரியாலும் பின்பற்றியதனால்தான் இந்த அளவுக்கு அவர்கள் உயர்த்த பெற்றிருக்கிறார்கள். நாமும் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்போம், தியானிப்போம், அதன்படி வாழ்வடைவோம். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புனிதர்களாகிய அனைத்து நலனுக்காகவும்
ஆண்டவரே, நாங்கள் இறைவற்றோடு அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். ஆபிரகாமுக்கும் அவதம் வழிமரபினருக்கும் நீர் வாக்களித்த ஆசியில் நாங்கள் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உடலுக்கும் மனதுக்கும் நலமளிக்கும் மருந்தாயிட அருள் புரிகிறோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வல்லவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
அன்புக்குரியவர்களே, இன்றைய நவநாள் திருப்பலியை நம்முடைய பங்கிற்கு வந்து நிறைவேற்றி நமக்காக ஜெபித்த தந்தை அவர்களுடைய பெயர் பெஞ்சமின் ரிச்சர்ட். தந்தை அவர்கள் பட்டுக்கோட்டை மறைவட்டத்திலே உதவி பங்கு தந்தையாக பணியாற்றி இருக்கிறார். அதன் பிறகு தஞ்சை நகருக்குள் இருக்கின்ற அண்ணா நகர் பங்கில் உதவி தந்தையாக பணியாற்றிவிட்டு இப்பொழுது நமக்கு அருகில் இருக்கிற மணமேற்குடியில் பங்கு தந்தையாக, புதிய பங்கு தந்தையாக தன்னுடைய பணியை தொடங்கி இருக்கிறார்கள். ஃபாதருக்கு இதுதான் பங்கு தந்தையாக முதல் பங்கு. எனவே நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற தந்தை அவர்களை பட்டுக்கோட்டையில் நான் சந்தித்த வரை ஒரு எதிர்காலத்திலே ஒரு சிறந்த நிர்வாகியாக வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் அவர் ஒவ்வொரு காரியத்தையும் சீரிய முறையிலே சிந்தித்து அதை எப்படி செய்தால் மக்களுக்கு பயனுள்ள வகையிலே இருக்கும் என்பதை ஆய்ந்து அறிந்து ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் இருப்பதை நான் பட்டுக்கோட்டையில் அவரை சந்தித்த பொழுது உணர்ந்திருக்கிறேன் அந்த ஒரு ஆண்டிலே. எனவே அவருடைய எதிர்காலம் நிச்சயமாக ஒரு சிறந்த எதிர்காலமாக, சிறந்த நிர்வாகியாக நம்முடைய மறை மாவட்டத்திற்கு ஒரு கிடைத்த சொத்தாக இருப்பார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். எனவே பல்வேறு திறமைகளை உள்ளடக்கி நமக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கிற நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்து நமக்கு திருப்பலி நிறைவேற்றி தந்த தந்தை அவர்களுக்கு கைதத்தை பாராட்டுகிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமா. இறைவா, வியப்புக்குரிய அருளடையாளத்தால் மனிதர் உம்மிடமிருந்து புது பிறப்பு அடையும் பொருள் ஒரே திருமகன் மனிதரிடமிருந்து பிறக்க திருவுளமானி. இவ்வாறு பிள்ளைகளுக்குரிய உணவால் நிறைவு பெற்ற எங்களுக்கு உமது கனிவிரக்கத்தால் சொந்த மக்களுக்குரிய மனநிலையை தந்து நாங்கள் புனிதமடைய அருள் புரிவீராம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி